இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக பாயவுள்ள கடும் சட்டங்கள். யாழில் ஜனாதிபதி எச்சரிக்கை. மஹிந்தவை வெளியேற்ற சட்டமூலம் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம். மாவையின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்திய சுமந்திரன். திருகோணமலை வீதியில் கோர விபத்து, 2 பலி, 25 பேருக்கு மேற்பட்டோர் காயம். கோர விபத்துக்குள்ளான ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளின் வாகனம் யாழில் இருந்து திரும்பும் போது சம்பவம். அனைத்து துப்பாக்கிகளையும் ஒப்படைத்த மஹிந்தவின் மகன். தொடர்பென விரிவான செய்திகள். இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்க நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ் வல்வெட்டித்துறை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களினதும் கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் விழுமியங்களை கொண்டாடும் வகையில் அக்டோபர் மாதத்தில் விசேட தினமொன்று அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தற்போதைய அபிவிருத்தி வேலைத்திட்டம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையில் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவது துரிதப்படுத்தும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை யாழ் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறந்தள்ளி தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சட்டவிரோதமான முறையில் மதில் கட்டினாலோ அகற்ற சட்டம் இருக்கும்போது சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களையும் மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அது எந்த விதத்திலும் இன நல்லிணக்கத்துக்கோ மாற்றத்துக்கோ ஏற்றது அல்ல என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அரசியல் தரப்புகளில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருக்கும் விஜயராம இல்லத்தின் 4.6 மில்லியன் வாடகையினை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் அதை விட்டு வெளியேறுமாறு அறிவித்ததை அண்மையில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மஹிந்த ஆதரவு தரப்புகளில் இருந்து அரசாங்கத்துக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதோடு இது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடு என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் நாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறுவது கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல அறிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். கடந்த 29ஆம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்த மாவை சேனாதிராஜாவின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மாவையின் புகழுடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்று காலை 7 மணிக்கு சுமந்திரன் இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். இதேவேளை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் நேற்று மாலை மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அத்துடன் நேற்று தினம் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவை சேனாதிராஜாவுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். மாவையின் இறுதிக்கிரிகள் அன்னாரின் இல்லத்தில் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் காலை 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் 1 மணியளவில் மாவட்டப்புறம் தச்சன்காடு இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கபரண வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தொன்றில் 2 உயிரிழந்ததோடு 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பேருந்தொன்றும் வேனும் மோதியதில் இன்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது வேனின் சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கிண்ணியா நோக்கி புறப்பட்ட வேனொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதோடு வேனின் சாரதியான கிண்ணியாவைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்தோர் குழுவொன்று தற்போது தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாப காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து சம்பவம் தலாப பிரதேசத்தில் இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்பொழுது விபத்தில் காயமடைந்தோர் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனம் மூலம் தலாப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் காயமடைந்தவர்களின் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதேவேளை காயமடைந்தவர்களில் சாரதி ஜனாதிபதி சேலத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஏனையவர்கள் இலங்கை காவல்துறையில் கடமையாற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்துக்கு சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதோடு விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ அனைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கிகளையும் ஒப்படைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட பாதுகாப்புக்கென உரிமங்களுடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும் மறு ஆய்வுக்கு பின்னர் மீண்டும் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சு சமீபத்தில் தெரிவித்தது. இந்த உத்தரவின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்ஷ ஆரம்பத்தில் தன்னிடமிருந்த 7 உரிமம் பெற்ற துப்பாக்கிகளில் 5 துப்பாக்கிகளை ஒப்படைத்தார். இந்நிலையில் அவரிடமிருந்த மீதமுள்ள 2 துப்பாக்கிகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது.